ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எஸ்பிஐ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்க எப்படி பேங்க்கு விசிட் பண்ணாமல் டெபிட் கார்டு அப்ளை பண்ணலாம், அதாவது ஏடிஎம் கார்டு எப்படி அப்ளை பண்ணலாம், அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பேங்க்கை விசிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மொபைல் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் மட்டும் போதும். க்ரோம் இல்லைனா எனி ப்ரௌசர் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 15 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு டெபிட் கார்டு நீங்கள் அப்ளை பண்ண 15 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு டெபிட் கார்டு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி அப்ளை பண்ணலாம் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற டெக் வீடியோஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் பொறுத்த அளவுக்கு க்ரோம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு செக்யூராகவும் இருக்கும் அண்ட் பெட்டராகவும் இருக்கும். க்ரோமே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள் எஸ்பிஐன்னு. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க எஸ்பிஐ நெட் பேங்கிங்னு. அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா பர்சனல் பேங்கிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வெப்சைட்டு அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணால் உங்களுக்கு அடுத்த இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு டாப்லேயே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டு லாகின் இருக்கும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்சா பார்த்தோன்னா கரெக்டாக என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டனில் பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போஸ் என்டர் பண்ணதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும், ரீசெட்னு இருக்குது, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்கன்னா லாகின் இருக்கும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணால் உங்களுக்கு அடுத்த பேஜ் பார்த்தோன்னா ஷோ ஆகும். அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா 3 பட்டன் இருக்கும் மேலே டாப்பில். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபிக்ஸ்டு டெபாசிட், இ டேக்ஸ், இ சர்வீஸ்னு பார்த்தோன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணால் உங்களுக்கு லோடிங்க அடுத்த பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க, ஏடிஎம் கார்டு சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆப்ஷன் இப்படி தான் இருக்கும், பிளாக் ஏடிஎம் கார்டு, அதாவது நீங்கள் இங்கே பிளாக் பண்ணிக்கலாம் ஏடிஎம் கார்டு. பின் நீங்கள் இங்கே ஜெனரேட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துறாங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் ஏடிஎம் கார்டுன்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் தான் நியூ ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணுற ஆப்ஷன். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணால் உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. எந்த அக்கௌண்ட்டோ, அதாவது ஜாயின் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, சிங்கிள் அக்கௌண்ட்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும். அது ஜஸ்ட்டு டிக் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக் பண்ணி விட்டிங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணியிருந்தால் உங்களுக்கு கார்டு கேட்டகரின்னு இருக்கும். 2 கார்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதாவது டெபிட் கார்டு, மை கார்டு 2 கார்டு இருக்கும். உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் டெபிட் கார்டு எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறேன். டெபிட் கார்டுன்னு இருக்கும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நேம் ஆன் தி கார்டு, அதாவது உங்கள் டெபிட் கார்டில், அதாவது உங்கள் ஏடிஎம் கார்டில் என்ன நேம் இருக்கணுமோ அது ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கங்க. ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா எரர்னு வரும். டைப் பண்ணிவிட்டு கீழே அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட்னு இருக்கும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு 3 கார்டு பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. எஸ்பிஐ, பே பாஸ், இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு, மாஸ்டர் கார்டு. நீங்கள் எந்த கார்டு வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளாசிக் டொமஸ்டிக் டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டிலில் பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் தீன்னு இருக்கும். ஜஸ்ட்டு டிக் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக் பண்ணி விட்டுட்டு கீழே அடுத்து பார்த்தீங்கன்னா சப்மிட்னு இருக்கும். அது ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணால் மட்டும் போதும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. அது ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். வித்தின் 15 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூ ஏடிஎம் கார்டு வந்ததுக்கப்புறம் எப்படி ஆக்டிவேட் பண்ண தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.